Hudson Curd. வணக்கம். சிவகாமியின் சபதம் முதல் பாகம் சொல்லி முடிச்சு இப்போ இரண்டாவது பாகம், அதில் முதல் பகுதி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வாரம் கேப் வந்துருச்சு. அதுக்காக உங்களினுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். சிவகாமியின் சபதம் முதல் பாகம் அந்த 12 பார்ட்டியும் நான் சொல்லி முடிக்கிற போது உங்கள்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக், இத்தனை பேர் இதை பார்ப்பாங்கன்னு கட்டாயமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முதல் பாகத்தை சொல்லி முடித்த உடனே சீக்கிரமாக செகண்ட் பார்ட்டை ஆரம்பிங்க, இல்லாட்டா உங்கள் வீட்டுக்கே வந்துடுவோம்லாம் சொல்லி கூட நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்க. இது நாங்களே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான அனுபவமாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்திகளோடு புனைக்கதையை சேர்த்து கல்கி எழுதிய இந்த மகத்தான காப்பியத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களெல்லாம் கேட்க வைங்க. ஏன்னா நம்முடைய வரலாற்றில் இது ஒரு அழகான நுட்பமான ஒரு பகுதி. என்ன ஆச்சு சிவகாமிக்கு, சண்டை என்ன ஆச்சு, முற்றுகை என்ன ஆச்சு அப்படின்னு பல 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 கேள்விகள். அதை விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நாங்கள் சிவகாமியின் சபதத்தை திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னீங்க. அதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிறேன். இப்போ இரண்டாவது பாகத்தினுடைய முதல் பகுதிக்குள்ளே போகலாமா? 8 மாதம், மிகச்சரியாக 8 மாதம் புலிகேசியினுடைய படையெடுப்பு காஞ்சி கோட்டையை சுற்றி நடந்தது. ஆனால் படையெடுத்து உள்ளே போக முடியல, முற்றுகை தான் இட முடிஞ்சது. கோட்டையை சுற்றித்தான் அவங்களால இருக்க முடிஞ்சது தவிர கோட்டைக்குள்ளே போகவே முடிஞ்சதில்லை. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இது பதியப்பட்டிருக்கிறது. புலிகேசி சளுக்கிய நாட்டிலிருந்து இங்கே வந்து காஞ்சி கோட்டையை கிட்டத்தட்ட 8 மாதம் முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போன செய்தி நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது. அந்த 8 மாதமும் என்ன நடந்தது அதை கல்கி எழுதியிருக்கிற பகுதி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 8 மாதம் சளுக்கிய வீரர்கள் அவ்வளோ பெரிய படையோடு வந்தாங்க. வந்த உடனே அவங்களுடைய வழக்கமான ஸ்டைல் படி அடித்து நொறுக்கி மிதித்து அந்த இடத்தையெல்லாம் நெருப்பிட்டு அழித்து உள்ளே போகிறது, இதுதான் அவங்களுடைய ஸ்டைல். அப்படித்தான் அத்தனை பெருமை சேர்ந்து அந்த அகழிக்குள்ளே இறங்கி கோட்டையை நேர அணுகுவதற்கு முயற்சி செய்த போது பலவிதமாக மேலிருந்து அம்புகளால் தாக்கப்பட்டு அந்த முதலைகள் தாக்கி எத்தனையோ வீரர்களும் யானைகளும் உயிரை பலி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி உள்ளே போக முடிஞ்சப்போ ட்ரை பண்ணப்போ முடியவே இல்லை. இப்போ அகழியை தூர்த்து விடுவதற்காக சுற்றி இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி 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 அகழியில் போட்டு அந்த அகழியை தூர்த்து முடிவதற்கே அவங்களுக்கு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போனால் கோட்டையை இடிக்கலான்னா பலவிதமான ஆச்சரியங்கள் அவர்களுக்காக காத்திருந்தது. மேலிருந்து கற்பாறைகள் திடீர் அவங்க தலைமையில் விழுந்தது. நினைத்து பார்க்க முடியாத இடங்களிலே பொறிகளில் அமைக்கப்பட்டிருந்தது. கையும் காலும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க. அதையெல்லாம் மீறி அந்த கோட்டை கதவை, அந்த கோட்டையினுடைய சுற்றுச்சுவரை ஒரு முறை இடிச்சிட்டு பார்த்தா உள்ள வேற ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவருக்குள்ள இருக்கிற வேல்களால் தாக்கப்பட்டு யானைகள் பிளறிக்கொண்டு திரும்பி ஓடி சாளுக்கிய வீரர்களே மிதித்து கொன்று விட்டன. இந்த மாதிரி டிசாஸ்டர் ஆஃப்டர் டிசாஸ்டர், ஒன்று மாற்றி ஒன்று முயற்சி செய்து கோட்டைக்குள்ள போகவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு பிறகு புலிகேசி முடிவு பண்ணுறான், சுற்றி இந்த முற்றுகை அப்படியே வைக்கலாம். எத்தனை நாள் மக்கள் உள்ளே இருக்க முடியும்? கொஞ்ச நாளில் பசி வந்துடும், பட்டினி வந்துடும், தண்ணிக்கு வழி இருக்காது. அவங்க கதவை திறந்து வெளியே வந்து தானே ஆகணும். அப்போ வச்சிருக்கேன் அவனுக்குன்னு சொல்லி புலிகேசி காத்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் 8 மாதம் முடிஞ்ச பிறகு உள்ளே இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்கணும்னு புலிகேசி நினைச்சானோ அது அவனுக்கே, அவனுடைய படைகளுக்கே நடந்தது. சுற்று வட்டாரத்தில் உணவே இல்லை. ஏனென்றால் இந்த முற்றுகை வரப்போகிறதுன்னு பல மாதங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்ட மகேந்திரவர்ம பல்லவர் சுற்றி இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் அந்த வருட சாகுபடியை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சாகுபடியை செய்யாததோடு அவங்க ஊர்ல இருந்த ஏரி குளம் எல்லாத்தையும் உடைச்சி விட்டுட்டாங்க. அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வெளியில வந்து வீணா போயிருச்சு. இப்போ தங்கி இருக்கிற இத்தனை பெரிய படை, லட்சக்கணக்கான வீரர்கள் கொண்ட படையும் 15,000 யானைகளும் கொண்ட அந்த படைக்கு சுற்று வட்டாரத்தில் உணவே கிடைக்கல. யானைகள் எல்லாம் காட்டுக்குள்ளே போய் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு மெலிஞ்சு போயிடுச்சு. வீரர்களில் பல பேர் உயிர் விட்டார்கள். இதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்தது, குடிநீர் பிரச்சனை. ஏன்னா அங்கே இருக்கிற ஏரிகள் எல்லாத்தையும் வேணுமென்றே
உடைப்பை அவங்க எடுத்துட்டதுனால தண்ணியே இல்லை, குடி தண்ணீரும் இல்லாமல் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி காத்திருப்பதுன்னு தெரியாமல் அவங்க தவித்து கொண்டிருந்த இந்த ஒரு நேரத்தில் தான் புலிகேசி மன்னனை நாம் சந்திக்க போகிறோம். தன்னுடைய தங்க சிம்மாசனத்தில் புலிகேசி உட்கார்ந்துருக்கான். சுற்றி எல்லா வீரர் தலைவர்கள் அமைச்சர்கள் இருக்காங்க. ஒருத்தர் முகத்திலையும் சொரத்தில்லை, ஒருத்தர் முகத்திலையும் புன்னகை இல்லை. இதுக்கு முன்னாடி இவங்க ஜெயிச்ச ஊர்லெல்லாம் அவங்களுடைய அலப்பறை என்ன, அவங்களுடைய பெருமை என்ன, அவங்களுடைய கம்பீரம் என்ன, எதுவும் இல்லாமல் அடங்கி போய் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. புலிகேசியினுடைய முகம் முன்னை விட பயங்கர கொடூரமாக இருந்தது. இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியன் நம்ம கூட வந்திருக்கானா, அவனை கூப்பிடுங்க. வேலையா அவனுடைய தலையை யானையை விட்டு எடலை செய்ய போறேன்னு புலிகேசி கத்திட்டு இருக்கான். இந்த 8 மாசத்துல புலிகேசிக்கு கிடைச்ச ஒரே ஒரு நன்மை, நல்ல தமிழ் மொழியை பேச அவன் கற்றுக்கொண்டது மாத்திரம்தான். முன்னாடி அவன் பேசின மொழியில தமிழ்ச்சொற்கள் நிறைய இருந்தது, நல்லா எளிதாக கற்றுக்கிட்டான். அந்த ஜோசியனை கூட்டிட்டு வாயா, யானையை விட்டு அவன் தலையை இடற செய்கிறேன்றான். அந்த ஜோசியம் வரல, அவன் வாதாபிலே இருக்கான்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. திரும்பி போகிறவனே எனக்கு நினைவுபடுத்துங்க, வேலையை அவனை கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு புலிகேசி கற்றுக்கிட்டு இருக்கான். சரி, எவ்வளவு நாள் காத்திருப்பது? உங்கள் யாருக்காவது ஏதாவது யோசனை இருக்கா? ஒத்தரும் பதில் சொல்லு. இந்த நேரத்தில் பேசினா என்ன ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும் தானே? அத்தனை பேர் வாய மூடிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு வெற்றி மீது வெற்றி கிடைத்த போது நீங்கள் எல்லாரும் யோசனை மழையாக பொழிஞ்சிங்க. இன்னைக்கு இங்கே உட்காந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தருக்கும் ஒரு யோசனை இல்லையா? நாகநந்தி மாத்திரை இப்போ இருந்தா எப்படி எனக்கு யோசனை சொல்லியிருப்பாரு? எங்கே போனார் அவர்? அவர்கிட்டேருந்து ஏன் ஒரு தகவலும் இல்லை? யாராவது நாகநந்தியை பற்றி கேள்விப்பட்டீங்களா? திரும்ப எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. ஒற்றற்படை தலைவனை கூப்பிட்டார். ஜோசியனை யானையால் தலையை இடற செய்த பிறகு அடுத்து ஒன்னதான் நான் கொல்ல போகிறேன். இவ்வளவு காலமாச்சு, நாகநந்தி எங்கே இருக்காருன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலனா நீலாம் ஒற்றனா இருந்து என்ன பயன்? சக்கட்டு மேனிக்கு எல்லாரும் வாங்கி கட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு யோசனையை சொல்லுவதற்கு தோன்றவில்லை. ஒரே ஒரு சேனாதிபதிகளில் ஒருத்தர் மட்டும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு புலிகேசி மன்னனை பார்த்து, நாம தான் நம்ம படையில் இருக்கிற வீரர்களுக்கு இப்போ பாதி உணவு தான் கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி 3 வேளை உணவு கொடுத்தோம், அப்புறம் 2 வேளை தான் கொடுத்தோம். இப்போ அதை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாமல் பாதியாக குறைச்சிருக்கோம். யானைகள்லாம் பாருங்க ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நாம் இங்கிருந்து கோட்டை வாயில்ல, கோட்டைக்கு மேலே இருக்கிற பல்லவ வீரர்களை பார்க்குறோம்ல, அவன்லாம் கொழுகொழுன்னு தான் இருக்கான். ஒத்தும் கூட அழைச்சி போனதா தெரியல. அதனால் கோட்டைக்குள்ளே இன்னமும் பல நாளுக்கான உணவு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தோன்றுவது ஒரே ஒரு யோசனை தான். பாண்டிய மன்னன், அவனும் பல்லவர்கள் மீது பகை கொண்டவன். அவனை போய் நீங்க சந்திச்சுட்டு வந்தா என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு யோசனையை சொல்றாரு. இந்த யோசனை முன்னாடியே வந்த யோசனை தான். புலிகேசிக்கு அந்த யோசனை எல்லாம் பிடிக்கல. நான் யாரு? வட இந்தியா முழுக்க ஆட்சி செய்கிற ஹர்ஷவர்தனருக்கு பிறகு இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய மிகப்பெரிய பகுதியை ஆட்சி செய்கிற பெரும் மன்னன். நான் ஹர்ஷவர்தனரோட நேராக போய் பார்க்கலாம், அவரை நான் சந்திக்கலாம். இங்கே இருக்கிற பூச்சி பாண்டிய மன்னனெல்லாம் நான் போய் சந்திக்கணுமான்னு முன்னாடி அந்த யோசனையை ரிஜெக்ட் பண்ணவும் நான் வந்தான். ஆனால் இப்போ வேற வழி இல்லை, சரின்னு சொல்லி அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு பாண்டிய மன்னனை சந்திப்பதற்காக புலிகேசி கிளம்புகின்றான். பாண்டிய மன்னன் பேரு ஜெயந்திவர்மன். இந்த ஜெயந்திவர்மன் தான் இந்த 8 மாச காலத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அப்பா இறந்து அதற்கு பிறகு சிம்மாசனத்துக்கு வந்தவன். அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்பே இவனுடைய சகோதரியை தான் மாமல்லருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக தூது மேல தூது விட்டு அங்கிருந்து பதில் ஒன்றும் வராததுனால இந்த பல்லவர்களுக்கு எதிரியாகிவிட வேண்டும் என்ற யோசனையோடு அவர் இருந்த போது தான் தந்தை இறந்து விட்டார். தந்தை இறந்த அந்த காலகட்டத்தில் மகன் பதவிக்கு வந்திருக்கிறார். இவனைத்தான் போய் புலிகேசி இப்போது சந்திக்க போகிறார். புலிகேசி என்னை பார்க்கட்டும், நான் அவரை போய் பார்க்க முடியாது, கொள்ளிடத்தில் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு, அதனால நான் அதை தாண்டி என்னால் வர முடியாது அப்படின்னு பாண்டிய மன்னன் சொல்லிட்டான். நானே பாலம் அமைத்து வருகிறேன்னு புலிகேசிட்டேருந்து ஓலை போச்சு. கொள்ளிடத்தில் வெள்ளம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாலம் எங்கேருந்து கட்டுவார்? இந்த மன்னன் பேச்சு தான் ஜாஸ்தி போல இருக்கு, ஒன்றும் வேலையே இல்லையே. 8 மாசமா காஞ்சிபுரம் கோட்டை வாசலில் காத்துட்டு இருக்காரு, ஒன்றும் செய்ய முடியாமல் இவர் என்ன பாலம் கட்டுறாராமே அப்படின்னு ஜெயந்திவர்ம பாண்டியன் யோசிச்சான். ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவனால் நம்பவே முடியல. தன்னிடம் இருந்த யானைகளை எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு அதன் மீது பலகைகளை அமைத்து அதையே பாலமாக்கி புலிகேசி மன்னனும் அவன் முக்கியமான மந்திரிகளும் நடந்து வருவதை பார்க்கிற போது ஜெயந்திவர்ம பாண்டியனுக்கு உண்மையிலே பயமாக இருந்தது. ஐயோ, ராட்சச புலிகேசியை தன்னை பார்க்க வரான்னு சொல்லிட்டு அப்புறம் 2 மன்னர்களும் ஒருவரோடு ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு அப்படித்தானே
செய்யணும், வேற வழி இல்லையே. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அரசியல் உறவு என்பது அப்படித்தானே. ஒருத்தர் கட்டி தழுவி கொண்டு ரொம்ப நேரம் பேசினாங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை, 2 பேருக்கும் பல்லவர்களை பிடிக்காது, அது ஒன்று தான் ஒற்றுமை. புலிகேசி சொன்னா, இது இந்த மகேந்திரனுடைய அப்பா பேரு சிம்ம விஷ்ணு, மகேந்திரனுடைய மகன் பேரு நரசிம்மன், 2 பேருமே சிம்மத்தினுடைய பெயரை கொண்டவர்கள். ஆனால் இந்த மகேந்திரன் சிம்மம் அல்ல, சிறு நரி. அதனால்தான் வளைக்குள்ள போய் பூந்துட்டு இருக்கிற நரி மாதிரி உள்ள போயிட்டு வெளியில வர மாட்டேன்றான். எனக்கு உள்ள இருக்கிறவன் என்ன செய்யுதுன்னு தெரியல, ஆனா நேருக்கு நேர் என்னோட களத்திலே நிற்கிற எவனையும் ஒண்ணுமே இல்லாம செய்வதற்கான வீரம் எனக்கும் என் படைகளுக்கு. இவன் உள்ள போய் உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை புலிகேசி சொல்லுகின்றான். அப்புறம் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு என்னவென்றால், ஒரு வழியா அந்த முற்றுகையை தொடர வேண்டியது. யாரு? புலிகேசி. தொடருவதற்கு புலிகேசிக்கு தேவையான உணவை ஜெயந்திவர்ம பாண்டியன் முடிந்தவரை வழங்க வேண்டியது. ஏன்னா அவன் உணவு சேர்த்து வச்சிருப்பான் தானே தன்னுடைய நாட்டில், அதை முடிந்தவரை அவன் புலிகேசிக்கு கொடுக்கறது. பதிலுக்கு புலிகேசி பாண்டியனுக்கு என்ன கொடுப்பான்? ஒரு வழியாக முற்றுகை தொடர்ந்து உள்ள போய் பல்லவ நாட்டை ஜெயித்த பிறகு காஞ்சிபுரத்திலிருந்து வாதாபி வரை இருக்கிற பகுதியெல்லாம் புலிகேசிக்கு போயிடும். காஞ்சிபுரத்துக்கு கீழே இருக்கிற பல்லவ நாட்டை பாண்டிய நாட்டோடு இணைத்து விடுகிறேன் அப்படின்னு புலிகேசி ஒரு உறுதிமொழி கொடுத்தப்புறமா இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி கொண்டு நான் சாப்பாடு அனுப்புறேன்னு அவனு சொன்ன உடனே புலிகேசி திரும்பி வந்து சேர்ந்தான். தன்னுடைய வழக்கமான சிம்மாசனத்தில் உட்காந்து எல்லா மன்னர்களையும் பார்த்து, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு தமிழில் பழமொழி இருக்கே, உண்மைதான் போல இருக்கு. நான் யாரோடெல்லாம் உறவு கொள்ள வேண்டும்னு நினைச்சேன், இவனோட போய் நான் ஒரு உடன்படிக்கை போடுகிற அளவு நம்ம நிலைமை மோசமாயிருச்சேன். ஆனால் எல்லாம் நம்ம ஜெயிக்கிற மட்டும்தான். அவன் வந்து சாப்பாட்டை வாங்கிப்போம், அதுக்கு பிறகு அவன் மேலே படையெடுத்து அவனை அழிக்க வேண்டியதுதான் நம்முடைய முதல் வேலை என்பதை எனக்கு நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு புலிகேசி சொல்றான். சொன்ன வார்த்தையை அவன் காப்பாற்ற மாட்டான்னு அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும் தானே. ஒரு பதிலும் சொல்லாம எல்லாரும் சும்மா இருக்காங்க. சரி, இப்ப வேலைக்கு உணவு கிடைத்தால் போதும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த போது எல்லாரும் வீரர்கள் வந்து, உங்க தம்பி புலிகேசிக்கு ஒரு தம்பி இருக்கா விஷ்ணுவர்தன், விஷ்ணுவர்தன் உங்க தம்பிகிட்டேருந்து ஒரு ஓலை வந்திருக்கிறது. ஓலை எல்லாரும் படிக்கிறாங்க. அதில் தம்பி எழுதியிருக்காரு, என்னுடைய சகோதரரும் என்னுடைய தகப்பனுக்கு இணையானவரும் என்னுடைய தெய்வமும் என் குருவும் ஆகிய என்னுடைய அண்ணாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். நீண்ட காலம் உங்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை, நாகநந்தியிடமிருந்தும் எந்த தகவலும் எனக்கு வரவில்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான தகவல், இதை எப்படியாவது உங்களுக்கு சொல்லிடணுன்றதுக்காகத்தான் இந்த ஓலையை ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ஆள்கிட்ட நான் கொடுத்து அனுப்புகிறேன். எனக்கு வந்த தகவல் என்னவென்றால், வடக்கே இருக்கிற அப்போ இந்தியாவிலேயே பாரதத்தில் 3 பெரிய பகுதி இருந்ததுங்க. நார்த்தில் நர்மதாக்கு மேலே இருந்தது முழுக்க ஹர்ஷவர்தனனுடைய பேராட்சியின் கீழே இருந்தது. அங்கிருந்து தமிழகம் வரைக்கும் இருக்கிற பகுதி கிட்டத்தட்ட சளுக்கிய மன்னனான புலிகேசின் கையில் இருந்தது. தமிழகத்தில் பெரும் பகுதி பல்லவர்கள் கையில், மிகச்சிறு பகுதி பாண்டியர்கள் கையில். சோழர்கள் அப்போ கிட்டத்தட்ட இல்லை, ரொம்ப குறைவாக தான் அவங்களுடைய ஆட்சி இருந்தது. இதுதான் அன்னைக்கு இந்தியாவில் இருந்த மேப்பில் இருந்த அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ தம்பி அண்ணாவுக்கு எழுதுறான், வடக்கே இருக்கிற ஹர்ஷவர்தனருக்கு மகேந்திரவர்ம பல்லவர் நீங்கள் முற்றுகையை தொடங்குவதற்கு முன்பே ஒரு ஓலையை அனுப்பிச்சிருந்தாராம். அந்த ஓலையை படித்துவிட்டு ஹர்ஷவர்தனர் இப்போது மகேந்திர பல்லவருக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் வந்து சவுத்தில் போயிருக்கிற இந்த நேரத்தில் நம் நாட்டின் மீது ஹர்ஷவர்தனர் படையெடுத்து வந்து விடுவார்னு ஒரு வதந்தி இங்கே உலவி கொண்டிருக்கிறது. நமக்கு பெரும் படை இருக்கிறது, ஆனால் அந்த படையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டீங்க. இப்போது நம்முடைய நாடு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஹர்ஷவர்தனர் நம் மீது படையெடுத்து வந்தால் ஒரு நாள் அல்ல, 1 மணி நேரம் கூட நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த தகவலை உங்களிடம் எப்படியாவது தெரிவித்து விட வேண்டும் என்பதற்கு பலவேறு தூதர்களை நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். இந்த ஓலையாவது உங்கள் கையில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் உங்கள் தம்பி மாத்திரமல்ல, உங்களினுடைய அடிமையும் கூட. நீங்கள் என்ன உத்தரவிட்டாலும் அதன்படி நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவர்தன் என்ற தம்பிகிட்டேருந்து ஓலை வந்திருக்கிறது. கலங்காத நெஞ்சம் கொண்ட புலிகேசியினுடைய நெஞ்சம் கூட கலங்கி விட்டது. தம்பி விஷ்ணுவர்தனா, உன்னை நான் எப்போது சந்திப்பேன், எப்போ உன்னை பார்ப்பேன், இந்த பிரச்சனை எனக்கு எப்போது தீரும்னு வாய் விட்டு கதறி கத்திட்டான் புலிகேசி. ஹர்ஷவர்தனர் தன்னுடைய வாதாபி மீது படையெடுத்து வரக்கூடும் அப்படின்ற அந்த ஒரு செய்தி கலங்காத அந்த நெஞ்சத்தை கலங்க வைத்து விட்டது. அந்த நேரத்தில் வீரர்கள்லாம் சேர்ந்து, மன்னர் மன்னா,
காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஒற்றன் வந்தான், அவனே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். உடனே புலிகேசி திரும்ப கோவம், ஆமாம் அவனே வந்து மாட்டிக்கிட்டாதான் நீங்கள் பிடிப்பீங்க, உங்களுடைய திறமைக்கு நீங்களா போய் யாரை பிடிச்சிருக்கீங்கன்னு அவங்க எல்லாரையும் ஒரு தடவை திட்டிட்டு அவனை கூட்டிகிட்டு வாங்க. எவன் அவன்? தானே வந்து மாட்டிக்கிட்டவன், வந்த ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆள் குண்டோதரன் தான் அந்த ஒற்றன். நீ யார் என்று புலிகேசி கேட்கிறான். நான் என் தாய்க்கு மகன் அப்படின்றான் குண்டோதரன். முட்டாள், எல்லாரும் அவங்கவுங்க தாய்க்கு மகன் தானே, எங்கே போகிற? நான் வைத்தியர்கிட்டேருந்து மருந்து வாங்க போகிறேன், அதுக்கே கோட்டையிலேருந்து வெளியில் போகிறேன். நான் கோட்டைக்கு வெளியில் தான் இருந்தேன். யாருக்கு உடம்பு சரியில்லை? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு? அவங்க அவலை இடித்த போது உலக்கை அவர்களை விழுங்கி விட்டதுன்றான் குண்டோதரன். உடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. கலங்காத நெஞ்சம் கொண்ட புலிகேசி கூட சிரிச்சிட்டான். உலக்கை எப்படிடா அவங்க அம்மாவை விழுங்க முடியும்? அதுக்கு என்னடா மருந்துன்னு புலிகேசி கேட்கிறார். இல்லை, நீங்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் தப்பு தப்பாக என்னுடைய வாயிலிருந்து சொற்கள் வருகிறது. உலக்கை எங்கள் அம்மாவினுடைய காலில் விழுந்தது, அதுக்கு மருந்து வாங்கிறதுக்காகத்தான் நான் போனேன் அப்படின்றான். உடனே ஒற்றர் தலைவன் புலிகேசி பார்க்குறான். ஒற்றர் தலைவர் சொல்கிறான், இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் கூட நம்பக்கூடாது. உண்மையிலேயே ஒற்றனாக இருக்கிறவன் தான் இப்படிலாம் பேசுவான். அவனை சரியாக சோதனை செய்வதற்கு நீங்கள் உத்தரவு கொடுங்க. நான் என்ன உத்தரவு கொடுக்குறது? நீ தானே ஒற்றர் தலைவன், சோதனை செய் அப்படின்றான் புலிகேசி. சோதனை செய்தால், சோதனை செய்யறதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே ஒரு ஓலையை வச்சுக்கிட்டு நிற்கிறான் குண்டோதரன். என்ன சோதனை செய்வதற்கு இருக்கிறது? அந்த ஓலையை பிரித்து படியுங்கள் அப்படின்றா புலிகேசி. அவனை பார்த்தா தானே வந்து மாட்டிக்கிட்டு இந்த ஓலை புலிகேசியின் கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே குண்டோதரன் வந்த மாதிரி இருக்கு. அந்த ஓலையில என்ன எழுதி இருந்தது என்றால், மகேந்திரவர்ம பல்லவர் ஜெயந்திவர்ம பாண்டியனுக்கு எழுதிய ஒரு ஓலை அது. மகேந்திரவர்ம பல்லவர் அதில் எழுதியிருக்காரு, காஞ்சிபுரத்திலிருந்து சிங்கம் பாண்டி நாட்டிலே இருக்கிற மன்னனுக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம். வடக்கே இருந்து வருகிற புலியினுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூட நம்பிவிடாதே. சொன்ன சொல்லை எப்போதும் காப்பாற்றாத ஒரு புலிதான் இங்கே வந்திருக்கிறது. இந்த புலிக்கு நீ சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் கொஞ்ச நாளில் அந்த புலி தானே செத்துவிடும். அப்படி அந்த புலி செத்துவிட்டால் காஞ்சிபுரத்திலே இருக்கிற சிங்கத்துக்கும் தென்பாண்டி நாட்டிலே இருக்கிற மானுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறது அப்படின்னு அந்த ஓலையில் இருந்தது. இது உங்களுக்கு புரியுது தானே யார் யாருக்கு எழுதியிருக்கிறதுன்னு? பாண்டிய மன்னனுக்கு காஞ்சிபுரத்தினுடைய மன்னனான மகேந்திரவர்ம பல்லவன் அவசரப்பட்டு புலிகேசிக்கு சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு எழுதின ஓலை. இது நமக்கே புரிகிற போது புலிகேசிக்கு புரியாமலாம் இருக்கும். அவனுடைய கண்கள் தீப்பிழம்பு மாதிரி அப்படியே அனல் விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆள் ஏதோ சொல்லி நான் கூட அது ஏதோ நகைச்சுவைன்னு நினைச்சு சிரிச்சேனேன்னு தன்னை நினைத்த போது அவனுக்கே அவமானமா இருந்தது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இந்த ஒற்றனுடைய 2 கண்களையும் பிடுங்கி எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி அதை கழுகுகளுக்கு உணவாக்குங்கள் அப்படின்னு கட்டளை பிறப்பித்தான். ஆனால் குண்டோதரன் அதை பற்றிலாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக கவலைப்பட்டதே தெரியல. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அப்படி போகிற போது தன்னுடைய தலையை ஒரு சிம்பல் மாதிரி அசைக்கிறான் குண்டோதரன். அது என்ன சிம்பல்னா ஸ்வஸ்திகாவினுடைய சிம்பல். ஹிட்லருடைய நாசி படைகளுக்கு கூட இந்த ஸ்வஸ்திக் சின்னம் தான் சின்னமாக இருந்தது. ஆனால் அது அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை. பண்டைய பாரதத்தில் ஜைனர்களும் சரி, அதாவது சமணர்களும் சரி, பௌத்தர்களும் சரி ரொம்ப புனிதமாக மதித்த ஒரு சிம்பல் தான் அந்த ஸ்வஸ்திகா சிம்பல். அதை தன்னுடைய கழுத்தாலேயே ஆட்டி ஆட்டி அந்த இலச்சினையை குண்டோதரன் சொல்வதை பார்த்த உடனே புலிகேசி நிறுத்துங்கள்னு சொல்லிட்டான். எல்லாரும் போயிடுங்க, எனக்கு இவனோட தனியாக பேசணும். மற்றவங்கெல்லாம் தயங்கினாங்க. போங்க எல்லாரும் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு குண்டோதரனை பக்கத்திலே அழைத்து கொண்டு, உண்மையில் நீ யார் என்று புலிகேசி கேட்டான். குண்டோதரனுக்கு கண்ணில் தண்ணியா கொட்டுது. இப்போ கதறி கதறி அழறான். நாகநந்தி பிட்சுவினுடைய சீடன். உயிரோடு இருந்தால் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்லவர்களுடைய ஒற்றர் படையிலே சேர்ந்து அவங்க நம்பிக்கையை எப்படியோ பெற்று இந்த முக்கியமான ஓலையை நான் பத்திரமா கொண்டு போகிறேன்னு சொல்லி நான் பத்திரமா கொண்டு போகாமல் நானே வந்து உங்கள் வீரர்கள்ட்ட மாட்டிக்கொண்டேன். நாகநந்தியினுடைய சீடன் நான் அப்படின்னு குண்டோதரன் சொல்கிறான். அதை கேட்ட உடனே புலிகேசிக்கு எழுந்த ஆவலும் அந்த அந்த பரவசமும் சொல்ல முடியாது. நாகநந்தி எங்கே இருக்கிறார்? 8 மாதமாக தேடிட்டு இருக்கேன், எங்கே இருக்காருன்னு. அவர் காஞ்சிபுரத்தினுடைய சிறையில் இருக்கிறார் அப்படின்னு குண்டோதரன் சொல்கிறான். இதை விட தனக்கு பெரிய ஒரு வேதனை இருக்கவே முடியாதுன்னு புலிகேசி கண்ணில் கண்ணீர் வருகிறது. நாகநந்தி பிட்சு சிறைப்பட்டாரா? அவரை சிறையில் அடைக்கிற அளவு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கா? பிட்சுக்களை கூட சிறையில் போடுகிற அளவு மகேந்திரவர்ம பல்லவன் தரம் தாழ்ந்து போனானா?
கத்தி தீத்தான். ஆமாம், 8 மாசமா சிறையில் இருக்காரு. நான் பல்லவர்களினுடைய ஒற்றற்படையில் முன்னாடியே சேர்ந்துட்டதுனால எப்படியோ ஏதோ ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டு அவ்வப்போது அவரை சந்திக்கிறேன். அவர் உங்களிடம் சொல்வதற்காக சில முக்கியமான செய்திகளோடு என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். சொல்லு, அந்த செய்திகளை சொல்லு. அதை விட முக்கியமாக அவரை எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு புலிகேசி சொல்கிறான். முக்கியமான செய்தி நாகநந்தி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. மன்னர் மன்னா, ஜெயந்திவர்ம பாண்டியனை நம்ப வேண்டாம் என்பது முதல் செய்தி. ஜெயந்திவர்ம பாண்டியன் தன்னுடைய தங்கையை மாமல்லருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக காத்திருக்கான். இங்கே இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறத ஜெயந்திவர்ம பாண்டியன் நிறுத்தி விடுவான். அவனை நம்பக்கூடாது என்பது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், மகேந்திரவர்ம பல்லவன் முன்னாடியே ஹர்ஷவர்தனருக்கு ஓலை அனுப்பிச்சிட்டான். தன்னுடைய நாட்டில் நிறைய கலை பொக்கிஷங்கள் இருப்பதாகவும் புலிகேசிக்கு இந்த கலை மாதிரியான விஷயங்களில் எந்த ஆர்வமும் கிடையாதுன்றதுனால போகிற இடத்துலலாம் சிற்பங்கள், சிலைகள், கோவில்கள் எல்லாவற்றையும் அவன் உடைச்சிருவான்னு. அதனால் தென்னாட்டிலே இருக்கிற கலை பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்காகவாவது ஹர்ஷவர்தனர் இங்கே தென்னாட்டுக்கு வர வேண்டும், அல்லது வாதாபியோடு சண்டை போடுவதற்காக அவர் போனால் படையெடுப்பை நிறுத்திவிட்டு புலிகேசி அங்கே போயிடுவான்னு ஹர்ஷவர்தனருக்கு ஏற்கனவே மகேந்திரவர்ம பல்லவர் ஓலை அனுப்பிவிட்டார். இந்த ஓலையை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாகநந்தி உங்ககிட்ட சொன்னார். இது ரெண்டாவது விஷயம். அவர் சொன்ன மூணாவது விஷயம், உங்களுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற சிற்பங்கள், சிலைகள் இதெல்லாத்தையும் சேதாரம் செய்ய வேண்டாம் என்று நாகநந்தி சொன்னார். ஏன்னா ஒருவேளை உண்மையிலேயே ஹர்ஷவர்தனர் வந்தால் இந்த சிற்பங்கள் சேதாரம் அடைந்திருப்பதை பார்த்தால் உங்கள் மீது அவருக்கு பகைமை வந்துவிடும். அதனால் எந்த காரணம் கொண்டும் பல்லவ நாட்டினுடைய சிற்பங்களை எந்தவித சேதாரமும் செய்ய வேண்டாம் அப்படின்ற 3 விஷயங்களையும் உங்களிடம் சொல்ல சொன்னார். நான் இதை சொல்லிட்டேன், இனிமே என் உயிர் போனால் எனக்கு கவலை இல்லை. இப்போது உங்கள் வீரர்களிடம் சொல்லுங்கள், என் கண்களை பிடுங்கி எரிந்து என் கழுத்தை வெட்டி கழுகுகளுக்கு போடச் சொல்லி உங்கள் வீரர்களிடம் சொல்லுங்கள். என்னுடைய குருவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி விட்டேன்னு மாலை மாலையோ கண்ணீர் விட்டு குண்டோதரன் அழுகின்றான். கேட்டுக்கொண்டே இருந்த புலிகேசியனுடைய நெஞ்சத்துக்குள்ளே 1000 மின்னல்கள் குமுறின. இப்போ குண்டோதரன் சொல்கிறான், உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு பிட்சு என்கிட்ட மாத்திரம் ஒரு விஷயம் சொன்னார், ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அதை சொல்லட்டா அப்படின்னு குண்டோதரன் கேட்டான். சொல்லு, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க, சொல்லு அப்படின்றான் புலிகேசி. இப்போ குண்டோதரன் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் கதவுகளெல்லாம் இடித்து உடைச்சி காஞ்சிபுர கோட்டையே நிர்மூலம் செஞ்சு நகரத்துக்குள்ள கால் வச்சிங்கன்னு வைங்களேன், என்றைக்கு உங்களினுடைய கால் நகரத்துக்குள்ள படுகிறதோ அந்த நிமிடத்தில் சிறையிலே இருக்கிற பிட்சுவை காஞ்சிபுரத்தினுடைய அந்த நடுத்தெருவில் தூக்கிலிட்டு கொலை செய்து விடுவதாக மகேந்திரவர்ம பல்லவர் சத்தியம் செய்திருக்கிறார். இந்த செய்தி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நாகநந்திக்கும் தெரியும். ஆனால் என்கிட்ட அவர் சொன்னார், இதை தயவு செஞ்சு புலிகேசிட்ட சொல்லிடாத, இதை நீ சொன்னா அவன் மனம் கலங்கிடும், சொல்லவே சொல்லாதன்னு சொன்னார். ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல, அதனால் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு குண்டோதரன் சொல்கிறான். நாகநந்தி பிட்சு தூக்கிலிடப்படுவார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனேயே புலிகேசி அவனுடைய கலங்காத நெஞ்சத்துக்குள்ளிருந்து ஒரு சிந்தனை வந்தது. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான். மிகப்பெரிய வெற்றியாளர்கள்லாம் எவ்வளோ நெருக்கடியான நேரத்தில் எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் பேசாமலே இருந்தான். பேசாமலே இருந்துட்டு குண்டோதரனை பார்த்து, இது பாரு, நான் உன்னை திருப்பி அனுப்பிச்சா நீ நகரத்துக்குள்ளே போக முடியுமா? இந்த ஓலையை ஜெயந்திவர்ம பாண்டியனிடம் கொடுத்ததாக சொல்லிவிட்டு நீ திரும்ப போய் பிட்சுவை பார்க்க முடியுமா? இப்போ குண்டோதரனுக்கே ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது, இவன் கலங்கி போய் ஏதாவது செய்வான்னு பார்த்தா இப்போ நம்ம பதில் தூது அனுப்புகிறானேன்னு. போக முடியும், நான் என்ன செய்யணும்? திரும்ப போய் நாகநந்தி பிட்சுட்ட நீ ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்றான் புலிகேசி. என்ன செய்தி மகாராஜா, சொல்லுங்கள், கட்டாயமாக நான் சொல்லுகிறேன்னு குண்டோதரன் சொல்கிறான். ஒரே ஒரு செய்தி தான், இன்னும் 10 நாட்களுக்குள் காஞ்சி நகரத்துக்கு உள்ளே வந்து நான் நேருக்கு நேர் நாகநந்தியை சந்திக்கிறேன் என்ற ஒரு தகவலை மாத்திரம் அவரிடம் போய் சொல்லிவிடுனா. இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆக்டும் கொடுத்து சொல்ல வேண்டியதையெல்லாம் மிக கச்சிதமாக சொல்லிவிட்ட குண்டோதரனுக்கே இப்போது தூக்கி வாரி போட்டது. புலிகேசின் 10 நாளைக்குள் காஞ்சிபுரத்துக்கு நேரே வந்து பிட்சுவை எப்படி சந்திக்க முடியும் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு அவனுடைய சின்ன மூளைக்குள் விடை
கவலையே இல்லை. ஆனால் அது வெளியில் காமிச்சிக்க முடியாது தானே. கட்டாயமாக இந்த தகவலை எப்படியாவது என் குருநாதரிடம் நான் சொல்லிவிடுகிறேன் சக்கரவர்த்தி, நான் சென்று வருகிறேன்னு சொல்லி குண்டோதரன் போனான். அவன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள். இது எப்படி எப்படி எப்படின்னு அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன செய்ய போறான்னு, என்ன செய்ய போகிறார் புலிகேசி என்பது அடுத்த நாள் காலையில் தெரிந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த காஞ்சிபுர கோட்டையினுடைய வாயிலிலே நிற்கிற அந்த வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வழக்கம் போல எழுந்தாங்க. 8 மாசமா அவங்க அதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு பார்ப்பாங்க, அங்கே எதிரில் முற்றுகையிட்டு இருக்கிற சளுக்கிய படைகள்லாம் அங்கேயே அப்படியே இருக்கும், யானை இருக்கும். ஒவ்வொரு நாளும் படை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் இத்தனை நாள் இந்த 8 மாசமும் பார்க்காத ஒரு காட்சியை அவர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள். ஒரு 50 பேர் மாத்திரம் கிளம்பி வந்து மிகப்பெரிய வெள்ளை கொடிகள் அசைத்து கொண்டு காஞ்சிபுர கோட்டையை நோக்கி வருவதை அவர்கள் பார்த்தார்கள். என்னது, வெள்ளை கொடியோடு வருகிறார்களான்னு? நீங்க வடிவேலு நடிச்ச 23 புலிகேசி படத்தை பார்த்துருப்பீங்க தானே. வெள்ளை கொடியை அசைச்சிக்கிட்டு கோட்டையிலேருந்து வந்தாங்கனாக்க, இல்லை கோட்டைக்கு வெளியிலேருந்து வந்தாங்கனாக்க சமாதானத்தை நாடி வருவதாக அதற்கு பொருள். ஆனானப்பட்ட ராட்சச புலிகேசி 1,00,000 வீரர்களோடும் 15,000 யானைகளோடும் முற்றுகையிட்டு கொண்டிருந்த மன்னன் தன் முற்றுகையை கைவிட்டதோடு இல்லாமல் சமாதானம் தேடி காஞ்சிபுர கோட்டையினுடைய கதவை தட்டுகிறான் அப்படின்ற செய்தியோடு அந்த காவலர்கள் மகேந்திரவர்ம பல்லவரை சந்திப்பதற்காக நகரத்துக்கு உள்ளே ஓடிப்போனார்கள். இதோடு 2வது பாட்டினுடைய முதல் பகுதி முடிகிறது. விரைவில் அடுத்த வாரம் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hudson Guard.